இந்த நாட்டுடைய தலைவருக்கு தலைவர்னு தெரியும், எதனால தலைவர்னு தெரியாது, ஏன் தலைவர் ஆனார்னு தெரியாது. திறமை லக்கெல்லாம் சராசரி மனிதன்ட்ட வச்சுக்கலாம். என்ன மாதிரி ஆட்கள்லாம் லக்கு, திறமை, டேலண்ட்டு, அந்த கிரகத்தோட விஷயம் எல்லாம் நாங்கள் பார்க்கணும். நீ யாருன்னு எனக்கு தெரியும். இந்த தேசத்தை ஆள்ற ராஜாவுக்கு தான் முப்பிறப்புல யாரு, எதற்காக இந்த தேசத்தை நம்ம ஆள்றோம், இப்ப இந்த தேசத்தை ஆள்றதுக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சூழல் என்ன, எதற்காக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டது, எப்படி கிடைக்கப்பட்டது, 140 கோடி பேர்த்துல நம்ம இந்த தேசத்தை ஆள்றதுக்கு இந்த தகுதி படைச்சிருக்கிறதுக்கு. இந்த நாட்டில் இருக்கிற இந்த அதிகாரம் படைச்ச எத்தனையோ பதவிகளில், உயர்ந்த பதவிகளில் இருக்கிறாங்களே, இந்த பதவியில் இருக்கிறவங்களும் நமக்கு தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறத அவங்களுக்கு தெரியாது. அவங்க போய் சும்மா போய் திருமூலரோ அகத்தியரோ இல்லாம ஒருத்தன் எம்பி ஆக முடியுமா, ஒருத்தன் எம்எல்ஏ ஆக முடியுமா, ஒருத்தன் மந்திரி ஆக முடியுமா, ஒருத்தர் சிஎம் ஆக முடியுமா, ஒருத்தர் பிஎம் ஆக முடியுமா? இந்த தேசத்துல நான் பார்த்த ராஜராஜ சோழன்லேருந்து பாண்டிய மன்னன்லேருந்து எல்லா மன்னனும் மன்னனானதுக்கு காரணமே ஒரு இறை அலைவரிசை தான். அது அதோட வடிவம் எப்படி இருக்குன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மனிதன் அவனுக்குள்ள ஒரு நல்ல காற்று ஒரு அலைவரிசையாக கிடைக்கும் போது அவனுடைய படிப்பு உயர்ந்து போகுது, அவனுடைய அறிவு திறன் அப்படியே விரிந்து போகுது, அவனுடைய வீரம் அந்த வாள் மாதிரி, அவனுடைய வீரமே வாள் மாதிரி இருக்கணும்.